அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, நமது பிள்ளை பெருமானவர்கள், நமது வள்ளற்பமானவர்கள் இயற்றிய திருவொற்பாவிலிருந்து சென்னையிலே இருந்த காலகட்டங்களில், தோன்றி துணையாக இருந்த காலகட்டங்களில் நமது பிள்ளை பெருமானுடைய நிலை எப்படி இருந்தது என்பதையும், அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்துவிட்டு 33 ஆண்டுகள் சென்னையிலே தன் மகனை இருக்க செய்து, சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளிலே பின்பற்ற செய்து எப்படியெல்லாம் தன் மகனுக்கு அருளை கொடுத்தார் என்பதையும் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பெருமானவர்கள் இறைவனால் வருவிக்க உற்றவர் என்ற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவிளையாடல் 1/1/1823 தொடங்கி 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 51 ஆண்டு திருவிளையாடல்களை 8 ஆண்டுகளாக பிரித்து ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் தன் மகனுக்கு எப்படி அருளை கொடுத்தார் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் என்ற பதிவுகளிலே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். மீதம் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டியது நமது கடமை என்பதனால் மீண்டும் பாடலுடைய விளக்கங்களை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டங்களில் வல்லப்பெருமானவர்கள் நான் பிள்ளை பெருமான் என்றுதான் கூறுவதுண்டு. காரணம், திரு அருட்பிரகாச வள்ளலார் என்பது பின்னாளில் மக்களால் கொடுக்கப்பட்ட பெயர், அழைக்கப்பட்டார். ஆனால் அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டார். அதனால்தான் நான் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. அப்போது நமது பிள்ளை பெருமானவர்கள் 5/10/1823 மருதூரிலே ராமையா பிள்ளை சின்னையம்மை அவருடைய இல்லற வாழ்க்கையில் இறைவனால் மகனாக வருவிக்க உற்றவர். நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க பிறக்கிறதுக்கும் இவர் வருவிக்க விட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிள்ளைகள் உண்டு. 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அவர்கள் பிறந்தவர்கள். அந்த வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் பிறந்தவர்கள். இவர் இறைவனால் வருவிக்க விட்டவர், இறைவனுடைய மகன். இறைவனுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த பூலோகத்தில் அவர் எப்படி வேண்டானாலும் ஒரு பிள்ளையை உருவாக்கி வருவிக்க செய்வார். அந்த வகையிலே வருவிக்க விட்டவர் நமது பிள்ளை பெருமானவர்கள். ஏன் ஒரு தாயின் கருவறையிலே 10 மாதம் இருக்க செய்து வருவிக்க விட்டார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே தோன்றிய 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே மதங்களும் மார்க்கங்களும் சமயங்களும் தோன்றின. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஆயுள் காலம் உண்டு. அப்போது அந்த யுகத்தில் தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சேர்ந்து அழிந்துவிடும். அந்த யுகங்கள் அழியும் போது அதில் தோன்றிய சமயங்களும் மார்க்கங்களும் மதங்களும் அழிந்துவிடும். அப்போது கலியுகம் 1900 ஆண்டுகளிலே முடிந்து விட்டது. கிரேத யுகம் முடிந்து விட்டது, திரேத யுகம் முடிந்து விட்டது, துவார யுகம், கலியுகம் 1900 ஆண்டுகளிலே முடிந்து விட்டது. அப்போது இதனுடைய நிலைகள் எல்லாம், சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களுடைய நிலைகள் எல்லாம் அழிந்து விட்டது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சொல்லலை. அப்போ இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் ஒரு மார்க்கம் இருக்கிறது. அது நிலையான மார்க்கம், இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் நெறிமுறைகளை உலக மக்களுக்கு சொல்லி, உலக மக்களையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து உலக மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னால் தோன்றியவர்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்கள் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டிருந்தார்கள். ரிஷிகளும் சரி, முனிவர்களும் சரி, பதத்தலைவர்களாகிய பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற பதத்தலைவர்களும் சரி. ஆகையினால் தன் மகனை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்து 51 ஆண்டுகள் தன் மகனை இந்த பூலோகத்திலே உலாவ விடுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த காலகட்டங்களில் நமது பிள்ளை பெருமானர்கள் வருவிக்க விட்ட பிறகு 1824 ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை, அதாவது 16 ஆண்டுகள் வரை அவர் சென்னையில் இருந்த காலகட்டங்களில் அவருடைய நிலை என்ன என்பதை தான்
1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை பாடல்களின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் வறுமைக்க உற்று முதல் 8 ஆண்டுகளிலே அவருக்கு எந்த நிலையும் கிடைக்கவில்லை இறைவனிடமிருந்து. அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க, படிக்க முடியாதுன்னு வந்துட்டாருன்னு சொல்ல கூட அவர் மனம் ஒத்து போகலை. காரணம், இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குதுங்க. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் விளக்கமாக. இந்த விளக்கம் அதாவது தனது மகன் உலகியலிலே இந்த உலக படிப்பை, சந்த படிப்பை எந்த ஆசிரியரிடம் கற்கக்கூடாது. இது இறைவன் அருட்பெருஞ்சாண்டோடைய நிலை. மகனுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளையை போட்டிருக்கிறார். தன் மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த பூலோகத்தில். இந்த நிலையில் இறைவனுடைய திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருந்ததனால் அவரால் படிக்க முடியவில்லை. பள்ளியை விட்டு வெளியே வந்துடுறார். அதுக்குள்ளே அவருக்கு 8 ஆண்டுகள் முடிந்து விட்டது. வல்லபவனை பற்றி கூறும்போது வயதை குறிப்பிடக்கூடாது. அவர் 8 வயசில் பிரிந்தார், 4 வயசில் பிரிந்தார், 9 வயசில் பிரிந்தார், 16 வயசில் பிரிந்தார்னு சொல்லக்கூடாது. அவருக்கு வயது இல்லை. பிறந்து இறக்கிறவருக்கு தான் வயது உண்டு. பிள்ளைப்பெருமானவர்கள் வறுமைக்கு உற்றவர். அவர் ஒவ்வொரு யுகத்திலேயும் இருந்தவர் என்பதை நாம் ஏற்கனவே தெளிவாக திருவருட்பா பாடலின் மூலமாக பார்த்திருக்கிறோம். எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் உண்டு, எல்லா விளக்கத்திற்கும் ஆதாரம் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. இந்த நிலையிலே 8 ஆண்டுகள் முடிந்த பிறகு 9வது ஆண்டு தொடக்கத்தில், அதாவது 2வது 8, 9வது ஆண்டு தொடக்கத்தில் இறைவன் தன் மகன் முன் எழுந்தருளே, அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகன் முன் எழுந்தருளே, மகனே, நீ என் மகன், என்னுடைய மூத்த மகன், எனக்கு ஒரே மகன் நீதான், என் குலத்தின் மகன் நீ. உன்னை இந்த பூவுலகத்திற்கு வருவிக்க செய்ததற்கு காரணங்கள் உண்டு. உன்னால் காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதை உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வேன் என்று சொல்லி கூறி மகனை ஆசீர்வதித்து ஞானத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நமது பிள்ளைப்பெருமான் அவர்களுக்கு பாடுகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார் தன் தந்தையிடமிருந்து. இறைவனுடைய மகன் என்று தெரியும், ஆனால் சில மறைப்பு நிலைகள் அவருக்கு இருக்கிறது. மறைப்பு நிலை என்பது சில ரகசியங்கள்லாம் அவருக்கு அப்போ தெரியாது. சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் அப்போ அவருக்கு தெரியாது. சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு இவர் சைவ குலத்தில் இருந்து வருவிக்க உற்றதனால் சிவபெருமானை இறைவனாக ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநூரை பூசிக்கொண்டு உத்தராட்சமலை போட்டுக்கிட்டு நமச்சிவாயா, சிவாய நம, ஓம் சிவாயா என்று சொல்லி சிவபெருமானை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார். அப்போது 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் 1ஆம் திருமுறை உருவாகிறது. அதனுடைய நிலைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பதிகம் 4 சிவனேச வெண்பாவிலே இன்று 40வது பாடல். மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. இதுவரை 40 பாடலுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். சிவனேச வெண்பா என்பது இறைவனை பற்றி மனதிடம் கூறுவது, இறைவனுடைய நிலையை கூறுவது, அதே நேரத்தில் தன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று இறைவனிடம் கூறுவது சிவனேச வெண்பா. நல்லா கவனிங்க. வெள்ளமுதும் தேனும் வெள்ளமுதும் தேனும் வியன் கரும்பும் முக்கனியின் உள்ளமுதும் தெல்லமுதும் ஒவ்வாதால் கள்ளமிலா நின் அன்பர்தம் புகழின் நீள் மதுரம் தன்னை இனி என் என்பது ஐயா இயம்பு இறைவனிடம் சொல்லுகிறார். அதாவது வெள்ளமுது என்பது பால், வெண்மையாக வெண்ணிறம் கொண்டதனால் அது வெள்ளமுது என்று சொல்லுகிறார். பால், அந்த பாலும் தேனும் வியன் கரும்பும். வியன் கரும்புன்னா நல்ல விளைஞ்ச கரும்பு, செங்கரும்பு என்று சொல்லுவார். நல்ல விளைஞ்ச கரும்பு, அதை ரொம்ப தித்திப்பாக இருக்கும். ஆக பாலும் தேனும் அந்த செங்கரும்பும் கரும்பு சாரெடுத்து முக்கனியின் உள்ளமுதும். முக்கனி என்பது மா, பலா, வாழை. இந்த முக்கனியினுடைய ரசம் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து தெல்லமுதும் ஒவ்வாததால், எல்லாமே எனக்கு பிடிக்காததால், கள்ளமிலா நின் அன்பர்தம் புகழின் நீள் மதுரம் தன்னை. நீள் மதுரம் என்பது பேரின்பம், மதுரம் என்பது இனிப்பு. மலையாளத்தில் சொல்லுவாங்க மதுரம் என்று சொல்லு, அது சுத்த தமிழ் சொல். மலையாளத்தில் தான் மதுரம்னு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தையை. ஆக மதுரம் என்பது இனிப்பு, இங்கே நீள் மதுரம் என்பது பேரின்பம். அப்படிப்பட்ட பேரின்பத்தை இனிமேல் நான் எப்படி என்னவென்று சொல்வது ஐயா, நீ சொல்லு. ஓ
பால் தேன் இந்த கரும்பு சாறை எல்லாத்தையும் எடுத்து முக்கனியும் சாறையும் எடுத்து தெல்லமுதம் போல் இருக்கின்ற இந்த அமுதங்களை எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. இதெல்லாம் பிடிக்காததனால் கள்ளமிலான் என் அன்பர்தம், எந்த குற்றமும் குறையும் இல்லாத உன் சிவனடியார்களின் புகழின் பேரின்பத்தை நான் எப்படி சொல்லுவது? அதெல்லாம் ஒரு இன்பமா? எது? பாலும் தேனும் செங்கரும்பு சாறும் கலந்து மா பலா வாழை போன்ற பழங்களுடைய ரசத்தை கலந்து இருக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அந்த சுவையை விட அதெல்லாம் ஒரு இன்பமா? இறைவா, உன்னுடைய சிவனடியார்களின் புகழில் இருக்கின்ற அந்த பேரின்பத்தை எப்படி சொல்லுவது? அதெல்லாம் ஒரு இன்பம் சுவை என்று சொன்னால் உன் அடியார்களுடைய பேரின்பத்தை நான் எப்படி சொல்லுவது ஐயா? இறைவா, கடவுளே, நீ என்னை வந்து அருள வேண்டாமா? என்னை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்துவிட்டு தனியாக விட்டு விட்டாயே, இது ஒரு தந்தைக்கு அழகா? விரைவில் வந்து மகனை ஆட்கொள்ள வேண்டாமா? எனக்கு அருளை கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக வல்லப்பமானவர்கள் 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் இருக்கும்போது இந்த நிலை அவருக்கு இருக்கிறது. இதன் பிறகு இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்த பிறகு 13வது ஆண்டில் வல்லப்பமானவர்கள் தான் இருந்த இடத்திலிருந்து, அதாவது ஏழுகணர் பகுதியில் 10 பேர் வள்ளலாறுங்கிற பேர், அங்கே வீராசாமி தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவிலிருந்து திருவொற்றியூருக்கு போகணும்னு மனசால நினைக்கிறார். மனம் தூண்டி விடுகிறது என்று சொல்வதை விட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மனதை தூண்டி விடுகிறார். மனமே, என் மகனை திருவொற்றியூருக்கு அழைத்து செல் என்று சொல்லி மனதிடம் சொல்லுகிறார். அப்போ இந்த நிலை எப்படி உருவாகிறது? 2ஆம் திருமுறை உருவாகிறது. ஏற்கனவே 113 பதியங்கள், அது 1207 பாடல்கள், இதுவரை 33 பதியங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நெஞ்சோடு நேர்தல் என்ற பதியத்தினுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். இன்று 7வது பாடல். மனசு தூண்டி விட்டாரா? இப்போ மனசுக்கிட்டே இவர் பேசணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அருட்பெருஞ்சாண்டவர் வந்து மனதை தூண்டி விட்டார். இப்போ இவர் மனதிடம் என்ன சொல்லுகிறார்? மனம் போக சொல்லுது. மனம் ஒரு நிலையில் இல்லை. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற அந்த கரணங்களை அடக்க வேண்டும். இவரை அறியாமலேயே இவருக்கு ஞானம் உதயமான உடனே மனதிடம் எப்படி சொல்லுகிறார்? நெஞ்சோடு நேருதல், மனதோடு உரையாடுவது. பிறந்து முன்னர், அதாவது முன்னர் பிறந்து இவ்வுலகினாம் பெண்டு பிள்ளை ஆதிய பெரும் தொடக்க உழந்தே இறந்து வீழ்கதி இடைவிழுந்து உழன்றே இருந்த சேடத்தின் இத்தனை எல்லாம் மறந்து விட்டனை நெஞ்சமே, நீ மறந்து விட்டனை. மதியிலையாய் அது மறந்திலன் எளியேன், மதியிலையாய் அது மறந்திலேன் எளியேன். துறந்து நாம் பெரும் சுகத்தினை அடைய சொல்லும் வண்ணம் தொடங்கில் நன்றே. இது அற்புதமான பாடல் கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். விளக்கம் வந்து மிகவும் எளிமையாக இருக்கும். இறைவன் கொடுத்த விளக்கம். இறைவன், எனது தந்தை வல்லப்பமானவர்கள் என்னை ஆட்கொண்டு, தமிழ் இலக்கணமே தெரியாத என்னை ஆட்கொண்டு 3 வருடங்கள் சதுரகிரியிலே என்னை அமர வைத்து 6 திருமுறைகளுக்கும் எனக்கு விளக்கம் கொடுத்து 6 திருமுறைகளுக்கும் நான் விளக்கம் எழுதியிருக்கிறேன் என் தந்தையின் தயவால். அந்த விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இறைவன் கொடுத்த விளக்கம். எத்தனையோ பேர்கள் விளக்கம் எழுதியிருக்கலாம், நாம் தவறு என்று சொல்ல முடியாது. அது நூல் விளக்கமாக இருக்கும். இறைவனை உணர்ந்து இறைவன் என்ன விளக்கத்தை சொன்னாரோ அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதுதான் விளக்கம். இப்போ பாருங்க, பிறந்து முன்னர் இவ்வுலகினாம் பெண்டு பிள்ளை ஆதிய பெரும் தொடக்க உழன்றே. அதாவது இந்த முற்பிறவியில் நம்ம பிறந்து, இப்பவும் பிறந்து, இந்த உலகிலே பிறந்து மனைவி மக்கள் முதல் எல்லா உறவுகளையும் நாம் பெற்றுக்கொண்டு தொடக்க முதலே துன்பமுற்று துயரமுற்று சுற்று திரிந்து கடைசியில் என்ன பண்ணோம்? வீழ்ந்து இறந்து வீழ்ந்து
இறந்து போய் இந்த மண்ணிலே போய் அடைக்கலமானமே தவிர, எப்படி சொல்றார் பாருங்க, முற்பிறவியிலையும் பிறந்தோம், இந்த பிறவியிலும் பிறந்தோம், இந்த உலக வாழ்க்கையில இருந்தோம், கல்யாணம் பண்ணோம், மனைவி மக்கள் போன்ற உறவினர்களோடு நம்ம வாழ்ந்தோம், தொடக்கம் முதலே வாழ்ந்து துன்பமுற்று துயரமுற்று கடைசியில் நம்ம என்ன கண்டோம்? மனமே இறந்து தான் போனோம். இறந்து வீழ்கதி இடை விழுந்து உழன்றே இந்த மண்ணில் விழுந்து உழன்று துன்பமுற்று மீதமுள்ள துன்பங்கள் எத்தனை எத்தனை என்பது ஒன்றுக்கு தெரியும். இத்தனையெல்லாம் நீ மறந்து விட்டனை நெஞ்சமே நீதான். மனமே நீ மறந்துட்ட, நான் மறக்க முடியாது. பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனதிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் ஏன் இந்த பாடலை நமக்கு அருளினார்கள்? உலக மக்களுக்காக தான். உலக மக்களே, போன பிறவியிலே நீங்க பிறந்தீங்க, இந்த பிறவிலையும் பிறந்தீங்க. இந்த உலக வாழ்க்கையில் இருந்துவிட்டு மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் என்று சொல்லி இந்த சொந்த பந்தங்களிலே நின்று துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னத்தை நீங்க வாழ்க்கையில சாதிச்சீங்க? கடைசியில் இறந்து மண்ணில் தான் போய் சேர்ந்தீங்க. புரியுது உங்களுக்கு? மண்ணில் தான் போய் சேர்ந்தீங்க. இதெல்லாம் நீங்க மறந்திருக்கலாம். மனமே நீ மறந்திருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். நீ அறிவில்லாதவன், நீ ஒரு நிலையில் இல்லாதவன், நீ ஒரு நிலையில் இல்லாதவன். மனதை சொல்லுகிறார், மதியிலாய் மதியிலாய், நீ அறிவில்லாதவன், நீ ஒரு நிலையில் இல்லாதவன். அதனால் இதெல்லாம் நீ மறந்துட்ட. நான் மறக்க முடியுமா? நான் மறக்க முடியுமா? அது மறைந்திலன் எளியேன். நான் அதை மறக்க முடியுமா? என்னால் மறக்க முடியாது. எனவே மனமே நீ ஒரு நிலையில் இரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிறந்து பிறந்து இறந்து இறந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கையை சுத்தி சுத்தி மனைவி மக்கள் என்று சொல்லி நம்ம உழந்துகிட்டு இருக்கோம். அதை நம்ம மாற்றணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? துறந்து இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நாம் பெரும் சுகத்தினை அடைய, நாம் அந்த சுகத்தை அடைய வேண்டும் என்றால் சொல்லும் வண்ணம் அதுக்கான வழி இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. தொடங்குடில் நன்றே. இப்பவே அதை தொடங்கிடணும். நம்ம மனதிடம் சொல்லுகிறார், உலக மக்களுக்கு சொல்லுகிறார். உலக மக்களை பிறந்து பிறந்து மனைவி மக்கள் என்று வாழ்ந்து உழண்டு உழண்டு இந்த வாழ்க்கையில் இந்த உலகில் என்ன கண்டாய்? மனமே நீ மறந்திருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? துன்பங்கள் அனைத்தையும் பற்றுகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய நமது இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அப்ப நாம் அந்த சுகத்தை பெற வேண்டும் என்றால் பிறவி துன்பத்தை நீக்க வேண்டும். அவத்தை கடல் என்று சொல்லுவார். அவத்தை கடலை நீக்க வேண்டும், பிறவி துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே அதற்கான வழிமுறையை தேட வேண்டும். மனமே இறைவனிடம் சென்று சரணாகதி அடைய வேண்டும். அப்போ ஒரு சமயங்கள்ல இருந்ததுனால சிவபெருமான் சொல்றார், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிவபெருமான் தேவையில்லை, நமச்சிவாயம் சிவாயம் எல்லாம் பயனற்றதுன்னு சொல்லிட்டார். அது வேற விஷயம். அது துத்த தர்மத்தை பெற்ற போது அதுக்காக தான் அவர் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டுறார். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கணும் மனமே, நம்ம இதெல்லாம் அடையணும்னா நம்ம இப்பவே நல்ல வழியை தேடணும், சரணாகதி அடையக்கூடிய வழியை நம்ம தேடணும் மனமே என்று சொல்லுகிறார். ஆக நமது பிள்ளை பெருமான் அவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டு ஒரு தாயின் கருவறையிலே 10 மாதங்கள் இருந்து, அந்த 10 மாதங்கள் அந்த தாயின் கருவறையிலே இருக்கும்போது என்னென்ன நடந்தது என்பதை தெளிவாக கூறுகிறார். ஆனால் உலக மக்களிடம் விரிவாக யாரும் சொல்லவில்லை. பிறந்தார் என்று சொன்னார்கள், அவ்வளவுதான். நீங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5/10/1823 மருதூர்ல ராமையா பிள்ளைக்கும் சின்னியாமைக்கும் மகனாக 5வது மகனாக பிறந்தாருங்க. ராமையா பிள்ளைக்கு ஏற்கனவே 5 மனைவிகள் இறந்துட்டாங்க. 6வது மனைவியை சின்னம்மையாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 5வது மகனாக பிறந்தார். இப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உலகியல் விளக்கம். எத்தனையோ புராணங்களை சொன்னாங்க. நான் எப்பயுமே திருவருட்பாவை பற்றி பேசும்போது மற்ற காவியங்களை பற்றியோ நூல்களை பற்றியோ நான் பேசுவதில்லை. எனக்கும் தெரியும், ஆனால் பேசுவதில்லை. காரணம் தேவையற்றது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில்
நாம் அந்த விளக்கத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது இல்லையா? இப்போ சம்பந்தன் சீர்காழியிலே பிறந்து அதுக்கப்புறம் 3 வயதிலே பார்வதியின் அருள் அமுதத்தால் முளைப்பால் என்று கூறுவார் வளர்ப்புமானவர்கள். பார்வதியின் முளைப்பால் அருந்தி ஞானம் பெற்றார் என்று கூறுவார். இது உண்மை. சொன்னார்கள், மக்களுக்கு தெரிந்தது. 3 வயசுல திருஞான சம்பந்தர் முளைப்பால் குடிச்சு அருளை பெற்றார் என்று சொல்லுவார்கள். உண்மை. சொன்னார்கள், மக்களுக்கு தெரிந்தது. பிள்ளைப்பெருமானை பற்றி யாரும் சொல்லவில்லையே. சின்னையனாருடைய கருவறையிலே இருக்கும்போது அந்த கருவறையிலே என்ன நடந்தது நாம் ஏற்கனவே அருப்பஞ்சாண்டுடைய திருவிளையாடல் பதிவில் நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்தோம். அப்பப்போ நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு, மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. வல்லப்பெருமான் யாருன்னு சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. கருவில் கொண்டே வச்சுட்டாரு அருப்பஞ்சாண்டவர் தன் மகனை. அங்கேருந்து மகன் சொல்றாரு, எப்பா இருட்டறையில் கொண்டு வந்து வச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு. உடனே அருப்பஞ்சாண்டவர் தன் மகனுக்கு ஒளி காட்டுகிறார் கருவறையிலே. பசிக்குதுப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அப்பா கிட்ட. அருப்பஞ்சாண்டவர் தன் மகனுக்கு அருளமுதம் ஊட்டுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் புழுக்கமா இருக்குப்பா, காத்து வரல ஒண்ணு வரலன்னு சொல்லும்போது தன் மகனுக்கு தென்றல் காற்று அமுத காற்று வீசுகிறார். இது இருக்கு, உண்மை, சத்தியம். மகாதேவ மாலையிலையும் சொல்றாரு. 87வது பாட்டுல மகாதேவ மாலை 5வது பதிகம் 1ஆம் திருமுறை 87வது பாடல்ல, என் பெருமான் நின் விளையாட்டேதுன்னு சொல்வேன் நான், சிறியன் சொல்வேன் நான், என்னை ஏதுமறியா சிறியரை புலால் சொத்தை சிறு வீட்டில் அறையில் எலும்பும் சதையும் நாத்தமும் அடித்த அந்த இடத்துல கொண்டு என்னை வச்சுட்டு நீ என்ன பாடுபடுத்தின என்ன அப்படின்லாம் கேட்பாரு அவங்க அப்பாவை. இது மக்கள்கிட்ட யார் சொன்னது? 203 ஆண்டுகள் ஆகிவிட்டது வல்லப்பெருமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று. அவர் இறைவனாகி 153 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இறைவனானார். கதவை சாத்திட்டு போய் மறைஞ்சிடல சித்தி வளாகத்தில். இறைவன் ஆனார் என்று சொல்ல வேண்டும். அருப்பஞ்சாண்டவர் தன் மகனை ஒன்றாக இணைத்துக் கொண்டு இறைவனானார். இதெல்லாம் நிலைகளை சொல்ல வேண்டும். அப்பதான் வளர்ப்பெருமான் யாரும் சொல்லியும். துறவி என்றார்கள் வளர்ப்பெருமானை, சாமியார் என்றார்கள், துறவி என்றார்கள், பாடலாசிரியர் என்றார்கள், விமர்சகர்கள் என்றார்கள், என்னென்னமோ சொன்னாங்க. இறைவனுடைய மகன் சொல்லிலே. பூலோகத்தில் இந்த பூமியில பிறந்த மனிதர்களை, மனிதனாக பிறந்து மனிதனாக இறந்தவர்களை மகரிஷி என்றார்கள், பகவான் என்றார்கள். சுத்த சன்மார்க்க மேடையிலே மைக்கு போட்டு பேசினாங்க எல்லாரையும். ஆனால் வளர்ப்பெருமானை துறவி என்று சொன்னார்கள். இது உண்மை, சத்தியம். நீங்க எல்லா யூடியூப்ல பாருங்க, யாரு பேசுனது கூட பாருங்க. எத்தனையோ பேர் பேசுறாங்க இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க, பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்ல மனம் இல்லை, சொல்ல வேண்டும். வல்லப்பெருமானை மனிதர்களோடு ஒப்பிட்டார்கள், திருவள்ளுவரோடு ஒப்பிட்டார்கள். ஏன் முருகனோடு ஒப்பிட வேண்டியதானே? முருகனுக்கும் விநாயகனுக்கும் மேலானவர் வல்லப்பெருமான் என்பதை தெளிவாக கூறுகிறார். பிரம்மன் திருமாலே இவர் வந்து வணங்குறாங்க, லட்சுமி சரஸ்வதி வந்து வணங்குறாங்க. எங்களுக்கு அருளை கொடுன்னு பாடல் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. ஏன் மக்களிடம் சொல்லவில்லை? சனாதனம் அங்கே தடுக்கிறது, சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அங்கே தடுக்கிறது அவங்களை. அதனால் அவங்களால் சொல்ல முடியல. என்னால் சொல்ல முடியும். நான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவன். பாடலிலே எல்லா பாடல்களிலும் நமக்கு ஆதாரங்கள் உண்டு திருவருட்பாவிலே. ஆக இந்த நிலையை கூறும்போது வல்லப்பெருமான் அவர்கள் அந்த 16 ஆண்டு நிலைகளில் இருக்கும்போது நமது குழந்தை இறைவன் மகனாகவே வருவிக்க உற்றவர். அவர் நிலை எப்படி இருந்ததுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரியும், இறைவனுடைய மகனும் தெரியும். வெளியே சொல்லவும் முடியாது, அது கடவுள் ரகசியம். வெளியே சொல்லவும் கூடாது. ஏற்கனவே இறைவன் மகன்கிட்ட சொல்லியிருக்காரு, பாடல் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் சரி, பூலோகத்தில் நீ வேஷம் மட்டும்தான் போடணும், நீ யாருன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆமா, அக்கா மகளாக பிறந்த தனப்பொடி அம்மையாருக்கு தாலி கட்டணும். அந்த பொண்ணு உனக்கு அக்கா பொண்ணா பிறக்கணும் அப்பவே சொன்னவர். இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே பாடல் உண்டு. இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லாதனால அவங்களுக்கு தெரியாது. வள்ளலார் யாருன்னா உடனே ஒரே வரியில் சொல்லிடுவாங்க, பசிக்கு சோறு போட சொன்னார் அவரா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே அவரா? அவர் தான் வள்ளலாரா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். வாடிய பயிர் என்றால்
இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்கள் என்று பொருள். சோளக்கதிரே கம்மங்கதிரை போய் கட்டுப்பிடிச்ச ஒரு அழுகல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் துன்பப்படும் போது நான் துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், வாடினேன், நெஞ்சம் கலங்கினேன் என்று கூறுவார் பிள்ளை பெருவிண்ணப்பத்திலே. ஆக இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வள்ளலாரை நீங்க சாதாரண மனுஷனாக நினைச்சிட்டு நீங்க இருக்கக்கூடாது. அவர் இறைவனுடைய மகன், இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி நடக்குது அப்படி மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே வரணும். சரி, இப்போ 16 ஆண்டுகள் வரைக்கும் அப்படி இருந்துட்டாரு. இப்போ சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு மனதிடம் எப்படி சொல்லுகிறார் அதை மக்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த வேறுபாடு தெரியும். ஏன்னா இவர் சமயத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாரு, சிவபெருமானை கும்பிடும்போது என்ன சொன்னாரு, அப்புறம் அதெல்லாம் தேவையில்லைன்ட்டார். எனக்கு தெரியாது, தெரியாமல் நான் செஞ்சிட்டேன், அப்போ எனக்கு அற்ப அறிவாக இருந்தது, அறிவில்லை அப்படின்ட்டார் மக்கள்கிட்ட. ஏன் சொன்னார்னா அவருக்கு மறைப்பு நிலை இருந்தது. எனக்கு மறைப்பு நிலை இருந்ததுப்பான்னு சொன்னால் மக்களுக்கு புரியாது. விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கும், வாக்குவாதம் நடக்கும். அதனால் ஒரே வரியில் சொன்னார், எனக்கு அப்போ அறிவு இல்லைப்பா, அதனால் நான் பாடிட்டேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் திருமுறையிலே மனதோடு எப்படி சொல்லுகிறார். 1ஆம் திருமுறையில் சிவனேசவன் மேலே எப்படி சொன்னார், அதுக்கப்புறம் 2ஆம் திருமுறையில் எப்படி சொன்னார், சுத்த சமாகத்தை பெற்ற பிறகு 6ஆம் திருமுறையில் எப்படி சொல்றாரு, நெஞ்சோடு கிளத்தல், நெஞ்சோடு கிளத்தல். அது இதை நெஞ்சோடு சொல்றது 7வது பாடல். 2ஆம் திருமுறையில் ஏற்க 7வது பாடலுக்கு இந்த 7வது பாடலில் என்ன சொல்றாரு, மாயை, வினை, ஆணவம், மாமலங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் வரு தருணம். அங்கே இறைவனை பார்க்க முடியல. இவரை பார்த்து சிவபெருமான் திருவழியா ஓடுவார். 3ஆம் திருமுறையில் காதல் மாட்சி என்ற பதிகத்தில் 19வது பதிகத்தில் 10 பாடல்கள் இருக்கு. அந்த விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அற்புதமான நிகழ்வு பார்த்துட்டோம். சிவபெருமானை இவர் பார்த்து ஓடுவார். ஐயோ ஓடாத இறைவா ஓடாத, எங்கள் அப்பா ஓடாதடா அப்படின்னு கேட்பாரு. இப்போ நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இப்போ மாட்டினா நான் நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, இன்னும் காலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஓடுவார். இது யாராவது சொன்னாங்களா மக்கள்கிட்ட? வளர்ப்பெருமானை பார்த்து சிவபெருமான ரோட்டில் ஓடினாருன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. 1847ஆம் ஆண்டு நடக்குது இது அங்கே திருவொற்றியூரில். இது இந்த விளக்கங்களை பார்த்துட்டோம். அது முடிஞ்ச பிறகு இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, இங்கே சிவபெருமானம் வராது, நமச்சிவாய வராது, சிவாயனமா வராது. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவார். கடவுள் வரு தருணம். மாயை, வினை, ஆணவம், மாமலங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் வரு தருணம். நம்முடைய மாயைகள், மயக்கங்கள், ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை இவற்றையெல்லாம் நீக்கி நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய பெருங்கருணையுடைய வள்ளல் அருப்பெருஞ்சோதி வருகின்ற நேரம் வந்துவிட்டது. மனதிடம் சொல்லுகிறார். மனதிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மனசுக்கிட்ட தானே சொல்றாரு அப்படின்ட்டு அப்படியே போன போக்கில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. வள்ளல் வரு தருணம். இப்ப கடவுள் வர போற நேரம். மனமே, அங்க மனதிடம் எப்படி சொன்னாரு, இங்க மனதிடம் சொல்றாரு, மனமே கடவுள் வரு தருணம், இது நேரம் வந்துருச்சு, மேயது இதுவாம், இதுதான் சரியான நேரம், பொருத்தமான நேரம். மேயது இதுவாம், இதுதான் பொருத்தமான நேரம், சரியான நேரம், இதற்கு ஒரு ஐயம் இல்லை. இங்கே இதுக்கு இனிமே சந்தேகமே வேண்டாம். வருவாரா வரமாட்டாரான்னு சந்தேகமே வேண்டாம். இந்த பூலோகத்தில் இப்பொழுதே, இங்கே இப்பொழுதே இந்த பூலோகத்தில் உடனே உலகம் அறிந்திடவே விளம்புக நீ மனமே, இப்பொழுதே உலக மக்கள் எல்லாம் தெரியும்படி இதுதான் சரியான நேரம், பொருத்தமான நேரம், இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது என்று நீ உலக மக்களுக்கு சொல்லிவிடு. எப்படிப்பட்ட இறைவன்? மாயை, கண்மம், ஆணவம், மாமாயை, துரோதை போன்ற மாயைகளை எல்லாம் நீக்கி நம்ம சூழ்ந்திருந்த இந்த மலங்களை எல்லாம் நீக்கி நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு வள்ளல் இருக்கிறார். பெருங்கருணையுடைய வள்ளல் அருப்பெருஞ்சாண்டவர் வருகின்ற தருணம் வந்துவிட்டது. மனமே, நீ உலக மக்களிடம் இப்பவே சொல்லிவிடு, இதுதான் பொருத்தமான ஒரு நேரம். உலக மக்களுக்கு நீ சொல்லிவிடு. சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, நாயகன் தன் குறிப்பு இது.
என்னுடைய நாயகன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருத்து இது. என்னுடைய கருத்து அல்ல, என் குறிப்பென நீ நினையே. நான் சும்மா சொல்ல நீ நினைக்காத. மனதிடம் சொல்லுகிறார், உலக மக்களிடம் சொல்லுகிறார். உலக மக்களே, நம்மளை எல்லாம் மாயைகளை நீக்கி நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய இறைவன் வருகின்ற தருணம் வந்து விட்டது. உலக மக்களுக்கெல்லாம் நீங்களே சொல்லுங்கள், இறைவன் வருகின்ற நேரம் வந்து விட்டது. எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள், இறைவன் வருகின்ற நேரம் வந்து விட்டது. இது நான் சொல்லல, என் நாயகன் சொன்ன வார்த்தை. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை என்று கூறுவார். இது நான் சொல்லல, நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. மனமே, நீயும் நினைக்காத. நாளைக்கு விரித்து உரைத்தேன் என மதித்து தாழ்கேள். நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்காத, தாமதம் செய்யாதே. நாளைக்கு சொல்லிக்கலாம், இப்ப என்ன அவசரம் இருக்கு அப்படின்னு நீ நினைக்க கூடாது. மனமே, இப்பவே சொல்லிடு. காரணம், நீ ஒரு நிலையில் இல்லாதவன். இன்னைக்கு நல்ல நிலையில் இருப்ப, நாளைக்கு மனம் மாறிடுவே. அதனால நான் சொல்லும் போதே நீ சொல்லிடு அப்படின்னு மனதிடம் சொல்லுகிறார். தூய திரு அருள்ஜோதி திருநடம் காண்கின்ற தூய திருநாள் வருநாள் தொடங்கி ஒளியாவே. இறைவன் வருகிறார். எப்படிப்பட்ட இறைவன்? புனிதமான சுத்த சன்மார்க்க நெறியை கொண்ட சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலும் திருநடமும் பார்க்கின்ற திருநாட்கள் வந்துவிட்டது. இன்று முதல் இனிமேல் இறைவன் பூலோகத்தில் தான் இருக்க போகிறான். இனிமேல் தொடர்ந்து இறைவனுடைய திருவிளையாடலும் அருள் நடனமும் நாம் பார்த்து கண்டு களிக்கலாம். மனமே, இதை நீ உலக மக்களுக்கு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி மனதிடம் சொல்லுகிறார். சரி, இப்ப இந்த நிலைகள்லாம் சொல்லியாச்சு. அப்போ இறைவன் வர்ற நேரம் வந்தாச்சுன்னு சொல்றாருல. அப்ப இறைவன் வந்த உடனே இவருடைய நிலை, இவர் எப்படி அருளை பெற்றுக் கொண்டார்? 106வது பதிகம் சுத்த சிவநிலை. நேற்று கூட ஒரு அன்பர் எனக்கு யூடியூப்ல கேட்டிருந்தாரு, பையன் சிவம் என்று சொல்லுகிறீர்கள் இங்க அப்படின்னு ஒரு நிலையை கேட்டார். இங்க சுத்த சிவநிலை என்பது சுத்த சன்மார்க்க நிலை. சிவன் வேறு, சிவம் வேறு. சிவன் பராறிவு உடையவன், சிவம் அருட்பெருஞ்சாண்டவர் பராபரி அறிவு. சிவன் வேறு, சிவம் வேறு. சிவன் சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான், சிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன். அப்ப சுத்த சிவநிலை என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய நிலை, சுத்த சன்மார்க்கத்தின் நிலை. அதுல 14வது பாடல இந்த விளக்கம் இருக்கு. தூக்கம் கெடுத்தான், நல்லா கவனிக்கணும், தூக்கம் கெடுத்தான், சுகம் கொடுத்தான், என் உள்ளத்தை ஏக்கம் தவிர்த்தான், இருள் அறுத்தான். அண்டர்லைன், முக்கியமான வார்த்தை, இருள் அறுத்தான். ஆக்கமிக தந்தான், என்னை ஈன்ற தந்தையே. அண்டர்லைன். யாருடைய மகன் அவரே? அருட்பெருஞ்சோதி என்ற மகன், என்னை ஈன்ற தந்தை. ஒரு ஆண் குழந்தையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இறைவன் தன் மகனை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை, வல்லபெருமானை தன் அருளால் ஒரு ஆண் மகனாக பெற்றெடுக்கிறார். இப்படி கையை நீட்டா போதும், ஆண்மகன் கையில வந்து நிற்பார். அப்படி பெற்றெடுத்தவர் தன் மகனை, நீயே என் தந்தை அருளுடையாய், என்னை நேர்ந்து பெற்ற தாயே என்று கூறுவார். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னை தான் ஈன்று. யார் ஈன்றது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை அருளால் பெற்றெடுத்து, மகனே உன்னை பூலோகத்திற்கு அனுப்பப் போகிறேன், உன்னை ஒரு தாயின் கருவறையிலே வைக்கப் போகிறேன் என்று சொல்லி பூலோகத்திலே இருந்த சென்னை அம்மையாருடைய அந்த அம்மையாருடைய கருவிலை வயிற்றிலே கொண்டு போய் வைக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை ஈன்ற தந்தையே என்று அழைக்க வந்தான். அதான் இங்க சொல்றாரு, வள்ளல் வருகின்ற தருணம் வந்து விட்டதுன்னு சொன்னார்ல. அவர் ஏன் இங்க வராரு? மகன் கூப்பிடுறாரு, நீ வா, நீ பூலோகத்துல வா. நீ என்ன அங்கேயே உட்காந்துட்டு என்ன பண்ற? நான் மகன் இங்க தப்பிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க? நீ வா, பூலோகத்துக்கு வா அப்படின்னு அழைக்கிறாரு. அவர் வருகிறார். அவர் வருவதை தான் சொல்லுகிறார், இறைவன் வருகின்ற தருணம் வந்து விட்டது என்று. ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு லிங்க் இருக்கு. என் அப்பன் மகிழ்ந்து வந்தான். அப்போ தூக்கம் கெடுத்தான். நல்லா கவனிக்கணும்.
ஏன் தூக்கத்தை கெடுக்கிறான்? தன் மகன் தூங்கவே கூடாது. இறைவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, அறிதுயல் தான் இருக்க வேண்டும். இறைவனுக்கு தூக்கம் இல்லை, பசி இல்லை, மலம் ஜலம் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இறைவன். அதனால்தான் மகனுடைய தூக்கத்தை கெடுக்கிறார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, சென்னையில் திருவொற்றியூரில் இருக்கும்போது, திருவொற்றியூர் போயிட்டு வரும்போது இவர் ரொம்ப டயர்டாயிடுவார், மனசு தளர்ந்து போகும். பாவம், குழந்தை இறைவன் கால் வலிக்க நடந்து போறாரு, சாப்பிட்றது இல்லை. அப்போ ஒரு திண்ணையில் படுத்துருவார். மகன் தூங்க போறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துடுவார். அவர் மகன் தூக்கத்தை கெடுத்து தூக்கி கீழே விழ போறவரை தூக்கி மேலே தூக்கி வச்சு மகனை கொஞ்சம் விளையாடுவார். பாடல் உண்டு. அப்போ தூக்கத்தை கெடுத்தான். தன் மகன் தூங்கக்கூடாது, இறைவன் மகன் தூங்கக்கூடாது இல்லையா? தூக்கத்தை கெடுக்கிறாரு. சுகம் கொடுத்தான், எனக்கு பேரின்பத்தை கொடுத்தான், என் உள்ளத்தை ஏக்கம் தவிர்த்தான். என் உள்ளத்தில் இந்த ஏக்கங்களை எல்லாம் நீக்கினான். இருள் அறுத்தான். இருள் அறுத்தான் என்பது அறியாமை. அறியாமை என்பது அதான் சொன்னேன், நூல் விளக்கம் என்பது வேறு, இறைவன் விளக்கம் வேறு. இங்கே இருள் அறுத்தான் என்பது அறியாமையை நீக்கிறான் என்று பொருள். அந்த அறியாமை எப்படி இவருக்கு வந்தது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்களை பின்பற்றி கொண்டிருந்ததனால் அந்த அறியாமை வந்தது. அந்த அறியாமையை நீக்கினான் இறைவன். ஆக்க மிக தந்தான். எல்லா அருளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அருளாற்றலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வல்லவத்தையும் எனக்கு கொடுத்தான். ஆக்க மிக தந்தான். என்னை ஈன்ற தந்தையே என்று அழைத்தேன், என் அப்பன் மகிழ்ந்து உடனே வந்தான். அதான் இங்க சொல்றாரு, இறைவன் வருதருணம் வந்து விட்டது. இந்த பாடலுக்கு அந்த பாடலுக்கு விளக்கம் பாருங்க. அங்க ஒரு வரியில சொல்லுவாரு, அந்த சூட்சமமான விளக்கம் இன்னொரு பாடலிலே விளக்கத்தில் இருக்கும். அது இறைவனுடைய தயவும் கருணையும் இருந்தால்தான் அந்த விளக்கத்தை சொல்ல முடியும். ஏனென்றால் இறைவன் அருளும் தயவும் கருணையும் இருந்தால் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற இறைவன் என்னை ஆட்கொண்டான், தந்தையே என்று அழைத்தேன், உடனே பூலோகத்திற்கு வந்தான் என்று கூறுகிறார். எனவே அன்பர்களே, வல்லப்பெருமான் அவர்கள் சென்னையிலே இருந்த காலம் 16 ஆண்டுகள் வரையிலும் முதலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அருட்பெருஞ்சாண்டவருடைய திருவிளையாடல் என்ற 400 பதிவுகளிலே அவர் முழுமையாக என்னென்ன நடந்தது என்பதை நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். காலகட்டங்கள் வரும்போது, தேவைப்படும் போது மீதி விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆக 16 ஆண்டுகள் சென்னையிலே நமது பிள்ளை பெருமான் அவர்கள் தோன்றி துணையாக மக்களோடு மக்களாக இருந்த காலகட்டங்களில் அவருடைய நிலை என்ன என்பதை தெளிவாக பார்த்து விட்டோம். அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவருடைய நிலை என்ன என்பதை தெளிவாக பார்த்து விட்டோம். காரணம், இனிமேல் அந்த சைவம் தேவையில்லை, அந்த சமயம் தேவையில்லை, சிவபெருமான் தேவையில்லை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த விளக்கம். எனவே நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை சொல்லி ஒளி வடிவில் இருக்கின்ற, தீப வடிவில் இருக்கின்ற இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இந்த வள்ளலார் ஊழியனும் என் தந்தையிடம் உங்களுக்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் இருந்து சைவ நெறியில் இருந்து இறைவனை வேண்டுங்கள், எல்லாரையும் பெற்றுக்கொள்ளுங்கள், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துவிடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.